வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக முகத்வாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லபெருமாள் பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த பள்ளியில் 142 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். இதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மாணவிகள் ஹர்ஷினி 494 மதிப்பெண்களும், கமலிகா, சந்தியா, வர்ஷினி ஆகியோர் 493 மதிப்பெண்களும், அனுதா லட்சுமி 492 மதிப்பெண்களும் பெற்றனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை விவேகானந்தா கல்விக் குழும தாளாளர் செல்வகணபதி MP, பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா, முதல்வர் கீதா ஆகியோர் பாராட்டி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் உழவர்கரை பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. அதன்படி 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முத்தியால்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நெல்லித்தோப்பு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு மேல்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு MOH அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் 14ஆம் தேதி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரியாங்குப்பம் தூய இதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெறும். மேலும் 15ஆம் தேதி புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் 16ஆம் தேதி உப்பளம் தூய இருதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மற்றும் 17ஆம் தேதி ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி, 19ஆம் தேதி ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடக்கும் சிறப்பு முகாம்களில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக முகத்வாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் அரசு அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியில் இருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழைய துறைமுக முகத்வார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலவழகனின் படகை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தி உள்ளனர். இதனால் படகு முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இது தொடர்பாக படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆகியோர் தீயில் எரிந்து சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்று தருவதாக உறுதியளித்தனர். மேலும் சுற்றுலா படகுகள் இயங்கும் பழைய துறைமுக பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சமூக விரோதிகள்
கஞ்சா போதையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், எனவே இரவு நேரத்தில் அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேட்டுக்கொண்டார். RLV பேரவைக்கு மாநில நிர்வாகிகளின் பட்டியலை நிறுவனத் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். இதில் சிவக்குமரன் மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசியல் சார்பற்ற மக்கள் இயக்கமாக கடந்த 16 ஆண்டு காலமாக 24 தொகுதிகளிலும் RLV என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் மக்களின் தேவைகளை அறிந்தும் அதனை தீர்க்கின்ற வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் உறவு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற RLV ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவக்குமரன் நியமிக்கப்பட்டார். அதன்படி முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, ஏம்பலம், ஊசுடு, இந்திரா நகர், வில்லியனூர் ஆகிய 7 தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும், மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணிகளுக்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவைக்கு 6 பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவனத் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். இதில் மாநில தலைவராக நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சிவக்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணனும், கணேஷ் மாநில பொதுச் செயலாளராகவும் சிறு வயதிலிருந்தே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர் நிலையாக உதவி செய்து வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோ பொதுச் செயலாளராகவும், லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த கோமதி பொருளாளராகவும், அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த ராஜகுரு செயலாளராகவும் நியமித்து மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை RLV ஜனநாயக பேரவையின் நிறுவனத் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். முன்னதாக மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள மாஸ்கோ RLV அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார். இதில் RLV பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை அமைப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் தொகுதி மகளிரணி அமைப்பாளர் பரமேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து வந்திருக்கோம். இப்போ அதில் பழைய கமிட்டியை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒரு முடிவெடுத்து அந்த பழைய கமிட்டியை கலைச்சாச்சு. அந்த பழைய கமிட்டி கலைச்சிட்டு புது கமிட்டியில் புதுசாக மாநில அமைப்பாளராக நண்பர் சிவகுமரன்றவரை நம்ம போட்டோம். அதுக்கு அப்போ போடும்போது என்ன பண்ணோம், நம்ம தொகுதி வரை எல்லா கமிட்டியும் வெகு விரைவில் போடுவோம்னு சொன்னோம். அதே மாதிரி ஏம்பலம், உசுடு, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை போன்ற 7 தொகுதிகளுக்கு வில்லியனூர் போன்ற 7 தொகுதிகளுக்கு நம்ம அமைப்பாளர் போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போது மீண்டும் அந்த அமைப்பாளர் தொகுதியில் மாநில அமைப்பில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அதை என்கிட்ட கொடுத்துருந்தார். 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, அந்த புதிய நிர்வாகிகள், மாநில கமிட்டி நிர்வாகிகள். அதனுடைய முதல் பட்டியலை தான் இப்போ நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த முதல் பட்டியலில் மாநில அமைப்பாளர் இருக்கக்கூடிய ஏறக்குறைய என் கூட பல வருஷமாக கடந்து பல பணிகளை செய்து புதுவை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் சுபாஷ் மற்றும் மாணவி கயல்விழி 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி மாலினி 500க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவன் நீலவன் மற்றும் மாணவி நர்மதா 500க்கு 467 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கணித பாடத்தில் 5 மாணவர்கள் 100க்கு 100ம், அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்கள் 100க்கு 100ம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் 450க்கு மேல் 9 மாணவர்களும் 400க்கு மேல் 21 மாணவர்களும் மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர்கள் இளமதி அழகன் மற்றும் தாரணி இளமதி அழகன் ஆகியோர் சால்வை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த முறையில் பணியாற்றிய பள்ளியின் பொறுப்பாசிரியை தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி, கலையரசி, ஸ்ரீவித்யா, பிரபு, கஜேந்திரன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளாளர் இளமதி அழகன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். முன்னாள் MLA ராமநாதனின் 76வது பிறந்தநாள் விழா காட்டுக்குப்பத்தில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. காட்டுக்குப்பம் பிரமுகர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த
முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் திருவுருவ படத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பார்த்திபன் செய்திருந்தார். புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோயிலில் செடல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோயிலில் 43வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இவ்விழாவில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் மாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதேபோல் பக்தர்கள் சிலர் முதுகில் அலகு குத்தி கார், ஜீப், வேன், மினி லாரி ஆகியவற்றை இழுத்துச் சென்றது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இரவு 8 மணிக்கு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் இன்று சனிக்கிழமை 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. உதயம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகளின் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால்குட அபிஷேகம், புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவபீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு, அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முருங்கப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு, பேனா, ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களால் எந்த சூழ்நிலையிலும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் எனவும் பின்பு மற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக தொண்டரணி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார். கோடை வெயில் தாக்கத்தை போக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக தொண்டரணி அமைப்பாளர் ராஜசக்தியின் ஏற்பாட்டின் பேரில் செய்யப்பட்ட நீர்மோர் பந்தலை தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், நன்னாரி சர்பத், தர்பூசணி பழம், கிருணி பழம், வெள்ளரி பிஞ்சு மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், கவுன்சிலர்கள் வளர்மதி ராஜசக்தி, பாஸ்கரன், ஷபி, ரவிச்சந்திரன், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், வழக்கறிஞர் ஆதித்தன், தொண்டரணி துணை அமைப்பாளர் சக்திவேல், நகர துணைத் தலைவர் ஓவியர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை புரிந்துள்ளது. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2023-2024 கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தனுஷா 489 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடமும், திவ்ய தர்ஷினி 484 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், ஹர்ஷவர்தினி, கவிப்பிரியா ஆகிய இருவர் 481 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சாலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும், பூங்கொத்து கொடுத்தும், பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் 500க்கு 450க்கு மேல் 12 மாணவர்கள், 400க்கு மேல் 20 மாணவர்கள் பெற்றுள்ளனர். மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், இருபால் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் மாடவீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் 4 மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் நேற்று காலை சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன், போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்றனர். அப்போது ஆக்கிரமிப்பு கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாபுகளை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஜேவிஎஸ் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இதில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல், ஸ்ரீ ஐயனாரப்பன் வீதி உலாவும், வியாழக்கிழமையன்று பால்குடம் நிகழ்ச்சியும், நேற்று வெள்ளிக்கிழமையன்று முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கும்பம் சாதம் படைத்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சண்முகாபுரம் நிர்வாக குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
கிருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் 500 மதிப்பெண்களுக்கு 491 மதிப்பெண்கள் பெற்று மாணவி சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கத்தில் 25 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கடந்த 15 வருடங்களாக பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் 12ஆம் வகுப்பு என்று ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சி பெற்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பள்ளியில் மறக்க முடியாத நிலையில் மேல் படிப்புக்காக வெளியில் செல்கின்றனர். அதேபோல் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு தேர்வில் முடிவு நேற்று வெளியிடப்பட்டது. இதில் 500 மதிப்பெண்களுக்கு 491 மதிப்பெண் பெற்ற அஸ்வினி முதலிடத்தையும், 485 ஸ்ரீலேகா 2ஆம் இடத்தையும், 475 நிதிஷா 3ஆம் இடத்தையும், 459 பிரமிளா 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் மோகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை தாங்கள் படித்து வருகின்றோம். பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் செயல்பாடுகளும் பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் வழிமுறைகளும் தங்களுக்கு எளிமையான முறையில் இருக்கின்றது என்றும், மேலும் பெற்றோர்கள் அதற்கு ஏற்றாற்போல் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வளர்த்து வருகின்றனர் என்று கூறினர். அதனால் இந்த பள்ளியில் படித்து வருகின்ற தாங்கள் 10 வருடங்களாக 100% தேர்ச்சி பெற்று வரும் இந்த பள்ளியில் படித்ததற்கு பெருமைப்பட்டு கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறினர். மேலும் பெற்றோர்கள் இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று வருவதால் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளியில் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த மனதுடன் செல்கின்றனர் என்று பெற்றோர்கள் கூறுகின்றனர். வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் சென்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 10th வந்து 100% நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நான் அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் 491 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுத்ததுக்கு எங்கள் ஸ்கூலோட கோச்சிங்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, என்னோட டீச்சர்ஸ் தான் இதுக்கான காரணம். நல்ல கோச்சிங் இந்த ஸ்கூலில் கொடுக்குறாங்க. வணக்கம், என்னோட பேர் நிதிஷா. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து படிச்சிருக்கேன். இப்போ நடந்த 10th எக்ஸாமினேஷனில் நான் செகண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். எங்கள் ஸ்கூலில் இருக்க என்னோட ரிசல்ட்டுக்கான முக்கிய காரணமே என்னோட ஸ்கூலில் இருக்க டீச்சர், அவங்களோட கோச்சிங், அவங்க மோட்டிவேட் பண்ணுற அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு படித்தோம். அதனால எங்களால் இது எடுக்க முடிஞ்சுது. வணக்கம், என்னோட பேர் பிரமிதா. நான் சென்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிருமாம்பாக்கத்தில் இருக்கேன். அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறேன். நான் எங்கள் ஸ்கூல் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் அதில் 459 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் எங்களோட டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் தான். டீச்சர்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர்ல வந்துச்சு. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதோட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னால முடியும், நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி என்னை படிக்க சொன்னாங்க. என்னோட ஃபேமிலி சர்க்கிளையும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதனாலதான் என்னால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஹரிசிவா. கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் சின்ன வயசுல எல்கேஜிலேருந்து படிக்கிறேன். இப்போ 10th எக்ஸாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ரிசல்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நிறைய மார்க் எடுத்துருக்கேன். நான் நினச்சதோட அதிக மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை கைட் பண்ணாங்க. இப்போ 10th ரொம்ப மோட்டிவேட்டாக பேசினாங்க. அதனால நான் நிறைய மார்க் எடுத்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன். எங்கள் பேரண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ மார்க் எடுத்தது நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம், என் பேர் சந்திரமோகன். என்னுடைய டாட்டர் அஸ்வினி எல்கேஜிலேருந்து இவர் 10th வரைக்கும் தான் படிச்சுருக்காப்புல சென்ட் ஜோசப் ஹைஸ்கூல் கிருமாம்பாக்கத்தில். இன்றைக்கி இந்த ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் ரேங்கு 100% இதில் மார்க்கில் 491 எடுத்திருக்காப்புல. ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஊக்குவிப்புக்கும் தெரியுது. அதனால் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிருமாம்பாக்கம் ஜோசப் ஸ்கூலில் என் பொண்ணை படிக்க வச்சேன். நல்ல மார்க் எடுத்துக்குது. எல்லா பசங்களும் நல்லா பாஸ் ஆகி எல்லாமே நல்ல மார்க் எடுத்து இப்போ மிஸ்ஸுங்களுக்கு நல்ல பெருமை சேர்த்துக்குதுங்க. நல்லா இந்த ஸ்கூலை மாதிரி எந்த ஸ்கூலும் நான் வராது. நல்ல ஃபஸ்ட்டு ஸ்கூல் இதுதான். எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் என் பொண்ணை படிக்க வச்சுது. எங்கள் 3 பசங்க இங்கே படிக்க வச்சு எல்லா பசங்களும் நல்லா படிச்சுதுங்க. எல்லா பசங்களும் நல்லா படிக்கட்டும். மிஸ்ஸுங்களும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிஸ்ஸுங்களுக்கெல்லாம். புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி நகரப்பகுதி பள்ளிக்கு இணையாக கிராமப்புற பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி
சாதனை மாணவர்களாக உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பாலாஜி மேல்நிலைப் பள்ளி சாதனை படைத்துள்ளது. மாணவி பிரியதர்ஷினி 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், மாணவிகள் ஹேமலதா, ராகவி ஆகியோர் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவிகள் பிரியதர்ஷினி, வர்ஷினி ஆகியோர் 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் 3 மாணவர்கள் ஆங்கிலத்தில் 100க்கு 100, கணிதத்தில் 17 மாணவர்கள் 100க்கு 100, சமூக அறிவியலில் 12 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். 490 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 480 மதிப்பெண்களுக்கு மேல் 29 மாணவர்களும், 470 மதிப்பெண்களுக்கு மேல் 36 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 53 மாணவர்களும், 400க்கு மேல் 93 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் ஒரு மாணவர் 99 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 4 மாணவர்கள் 99 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மேலும் பள்ளியின் தாளாளர் அழகப்பன் மாணவர்களை பாராட்டி இனிப்புகளை வழங்கி பொன்னாடை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளி 100% தேர்ச்சி பெற சாதனை மாணவர்களை உருவாக்க பெரும் பங்கு வகித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்குவதாகவும், மேலும் வெற்றிக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், பள்ளி கடைநிலை ஊழியர்களுக்கும், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் அப்போது தெரிவித்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தில்லா மருத்துவ முறை பற்றிய விழிப்புணர்வு உரை, கருத்துக்கள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. காரைக்குடி மாவட்டம் அட்டமா நிறுவனர் பேராசிரியர் திரு அப்துல்லா சேகு அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, கள அதிகாரி திரு சிவக்குமார் அவர்களின் ஆலோசனையின்படியும், உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகம், சரவண் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அட்டமா இணைந்து சாரவண் சொசைட்டி நிறுவனர் திரு மோகன் மற்றும் பொருளாளர் திருமதி சுகுணா அவர்களின் தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் அட்டமா பாண்டிச்சேரியில் டாக்டர் சீதா, டாக்டர்கள் மஞ்சினி, சிவசுந்தரி ஆகியோர் குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் 28 நபர்களுக்கு உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தில்லா மருத்துவ முறை பற்றி விழிப்புணர்வு உரை, கருத்துக்கள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா செய்திருந்தார். கோ. சீனிவாச ராமானுஜதாசர் நினைவஞ்சலியை ஒட்டி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோ. சீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தார் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், ரோஜா, சுப்பிரமணி, கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக முகத்வாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.